ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கிச்சன் வ்ளாகரில் சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கார்லிக் பராட்டா வித் தஹி பன்னீர் சப்ஜி தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் லஞ்ச் இல்லைனா டின்னருக்கு எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ இந்த பன்னீர் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளியை உள்ள சீடு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் 2 எடுத்திருக்கேன். கூடவே 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பன்னீர் பேக்கெட்டை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி ட்ரையாக மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீசஸை இதோடு சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரை ஆகணும், கலர் மாறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சாட்டே பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 4 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் கலர் மாதிரி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் கூடவே தக்காளி இதையும் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்ல கெட்டியான தயிர் தான் சேர்த்துக்கணும். இந்த கிரேவிக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. தயிர் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா நல்லா இதை நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் இதை கொதிக்க வைக்கணும். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி சாட்டே பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் பீசஸை இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததும் எல்லாம் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அவ்வளோதான், இதை நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட பட்டர், எண்ணெய் எல்லாமே அப்படியே மேலே தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான தஹி பன்னீர் சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் ஃபுல்கா, நான், சப்பாத்தி, பராட்டா எது வேணாலும் சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து கார்லிக் பராட்டா தான் பண்ண போகிறேன். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரே ஒரு க்யூப் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணியிருக்கேன். அது கூட 20 பல் பூண்டை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டி சுட வேண்டியது தான். நம்ம எப்போவுமே பராட்டாவுக்கு வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணுவோம். அப்போ வந்து சில நேரத்தில் அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். பட் இதில் வந்து அந்த பயம் இல்லை. நம்ம எல்லாமே மாவோடு சேர்த்து பிசைஞ்சதுனால நம்ம எப்போயும் ரெகுலராக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நான் இப்போ நல்லா கல் சூடாக இருக்குது. இதில் போட்டு 2 சைடும் நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி டேஸ்ட்டுக்காக நெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சூப்பரான கார்லிக் பராட்டா வித் தஹி பன்னீர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.